ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாக உன்கிட்ட உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த நல்ல நாள் இப்போது வந்துவிட்டது என் செல்வமே. இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயே உன்னை ஆசீர்வதிச்சு அரவணைச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கனவுல கூட யோசிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை இன்றே நான் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்வமே. எப்போதும் பொய்யை மட்டுமே பெருசா நம்பக்கூடிய இந்த போலியான உலகம் நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் அதை பெருசா ஏத்துக்கவோ கேட்கவோ மாட்டாங்க. அதனால பொய் பேசுற மனிதர்களை விட்டு நீ விலகி இரு. நீ உண்மையை பேசியும் அதை புரிஞ்சுக்காத விரும்பாத பொய்யான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. சில பேர் தவறான வழியில போய் தப்பான வேலை செஞ்சு நிறைய காசு பணம் சம்பாதிச்சு சொகுசா சுகமா வாழலாம். ஆனா எத்தனை பேர் தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் நீ ஒருபோதும் சரியான வழியை விட்டு நகர்ந்து போக வேண்டாம். சரியான வழியில உண்மையா நேர்மையா வாழும்போது இப்படி நீ உன்னை போல கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா இந்த கஷ்டம் சீக்கிரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் இஷ்டப்படி மிக மிக அழகானதா அற்புதமானதாக இருக்கும்ன்றதை நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. சில கெட்ட உறவுகள் தீய எண்ணம் கொண்ட உறவுகளால உனக்கு நன்மை வருதோ இல்லையோ கெடுதல் வருது, கஷ்டம் வருது. ஆனா அது அனைத்தையும் முடித்து வைக்கவும் உனக்கான மகிழ்ச்சியை தரவும் இந்த முருகன் இருக்கேன்றதை மறந்துடாத. யார் உனக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்கதானே இந்த முருகன் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த முடிவுகளுக்கெல்லாம் மிக நெருக்கமாக இப்போ உனக்கான நல்ல நாளும் இப்போது வந்துடுச்சு. உன் வாழ்க்கையில பல நேரங்கள்ல நீ விரும்பினது கிடைக்கல நடக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாய் இல்லவா? உண்மை என்ன தெரியுமா? நீ கேட்டதை நான் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, நீ கேட்டதை அடைவதற்கான தகுதியும் திறமையும் உனக்கு இல்லைன்னு இல்லை. உண்மை என்னன்னா, நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்றை பெறுவதற்கு தகுதியுள்ள பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கான உயர்வானதை உன் கைகளில் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். கொஞ்சம் அவசரப்படாம நீ பொறுமையாக இரு. போதும்னு சில விஷயங்களை விட்டுடவும் முடியாது, இல்லை இது வேணும்னு தொடரவும் முடியாது. வாழ்க்கை எப்போதும் இப்படிதான் ரெண்டு விதமாக உன்னை பாடாய்படுத்தும். எவ்வளவு சோதனைகள் உன் வாழ்க்கையில வந்தாலும் எதையாவது சாதனையாக செஞ்சு உன்னை நீ உயர்த்தி கொள்ள தயாராகு. எதையாவது செஞ்சு சாதிக்கும் போதுதான் உன் மேல உனக்கே சுயமரியாதை வரும். நீ செய்கிற நல்ல செயல்கள் மற்றவர்களையும் முன்னேற தூண்டும். நீ எப்போதும் சுயமரியாதையோடு வாழ தயாராகு. உன்னை விட்டு பிரிஞ்சு போறவங்கள நினைச்சு கவலைப்படாத. ஏன்னா அவங்க நிஜமாவே நல்லவங்களா இருந்தாங்கன்னா நல்ல மனசு உள்ள உன்னை பிரிந்து போக மாட்டார்கள் என் செல்வமே. அவங்க தவறான மனிதர்களாக உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களாக இருப்பதாலும் தவறான மனிதர்களை நீ நேசித்ததாலும் நம்பியதாலும் தான் அவங்க இப்போ உன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ அவங்கள நம்பினது தப்பு, நீ அவர்களை எதிர்பார்த்தது தப்பு. ஏன்னா உண்மையிலேயே நீ அவங்கள நேசிச்சிருந்தது போல அவங்க உன்னை நேசிச்சிருந்தாங்கன்னா நீ தப்பே செஞ்சிருந்தாலும் அதை உனக்கு எடுத்து சொல்லி திருத்த முயற்சி செய்வார்களே தவிர உன்னை விட்டு விலகி போக நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால உன்னை பத்தி புரியாதவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதே. சில உறவுகள் விட்டுட்டு போறது கூட உன் வாழ்க்கையின் நன்மைகள் நடப்பதற்காக தான்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் வந்தாலும் போனாலும் அதை அப்படியே விட்டுடு. சில உறவுகள் நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, உன்கிட்டயே வந்து நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. நீ நல்லா வாழணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், முன்னேறணும்னு உனக்கு நல்ல நல்ல தைரியமான நல்ல அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆனால் அவங்கள விட நீ கொஞ்சம் முன்னேறிட்ட, அவங்கள விட உனக்கு வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது, உன் வாழ்க்கை நல்லா வசதியாக ஆயிடுச்சுன்னா அவர்களை விட நீ நன்றாக வாழ்வதை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது என் செல்வமே. நீ செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை 100% மன அர்ப்பணிப்போடு செய்ய பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கையில உலகளாவிய வெற்றி உண்டாகும். இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல நீ கனவிலும் நினைக்காத உனக்கான மாபெரும் வெற்றியை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உன்னை சுற்றி நடக்கும் விமர்சனங்களையும் உனக்கு வந்து சேரும் அவமானங்களையும் பொருட்படுத்தாதே. எல்லாவற்றையும் தாண்டி நீ செய்யும் செயல்கள் மட்டும் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான வாய்ப்புகளை இந்த முருகன் நான் உன் கண்களில் காட்டும்போது நீ அதை சாதாரணமாக நினச்சி தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கும் எப்போதாவது தான் வாய்ப்பு கிடைக்கும்.
அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயத்திலும் பயிற்சி முக்கியம். அதே போல நீ அந்த பயிற்சியை சரியாக செய்யும் போது உனக்கு கிடைக்கிற அனுபவம், வெற்றியோ தோல்வியோ, அதுவும் ரொம்ப முக்கியம். பயிற்சியும் அனுபவமும், அதைவிட எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆர்வமும் உனக்குள்ள அதிகமாக இருந்தா கண்டிப்பா நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவாய். எப்போதும் நீ ஒரு முறை செஞ்ச தப்பை இன்னொரு முறை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு முறை செஞ்சாதான் அது தவறு. மறுபடியும் மறுபடியும் செய்யும் போது அதற்கு பேரே வேற தப்பு. தவறு செய்யலாம், தப்பு செய்யக்கூடாது. ஒரு முறை தவறு செஞ்சோன்னு தெரிஞ்சாலே அதை மாற்றி திருத்திக்கணும் என் செல்வமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தொல்லை. சில பேருக்கு மாமனார் மாமியார் தொல்லை. சில குடும்பங்களில் பெத்த அம்மா அப்பாவே குழந்தை நல்லா வளர்றத, வாழ்க்கையில் முன்னேறதை பொறுக்க முடியாமல் தொல்லை கொடுப்பாங்க. சில குடும்பங்களில் மாமனார் மாமியார் அப்பா அம்மாலாம் தெய்வமாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வமாக, தெய்வ துணையாக உனக்கான உறவுகளை நான் கொடுத்து வச்சிருக்கேன். உன் கூட இருக்கும் பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ பழகு. மற்றவங்களையெல்லாம் நீ சமாளித்து அனுசரித்து போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வயதுக்கும் அவர்கள் அனுபவத்துக்கும் அவர்கள் உனக்காக செய்த கடமைக்கும் பொறுப்புக்கும் நீ அனுசரித்து அவங்களோட சமாளித்து வாழ்றதுல தப்பே இல்லை. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும், நீயே எதிர்பாராத அழகான அற்புதங்கள் நிகழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் என் செல்வமே. எப்போதும் உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக வேலைகளையும், இந்த சமூகத்தில் உனக்கு மதிப்பை கூட்டுவதற்கான வழிகளையும் பற்றி யோசி. ஆனால் முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக எந்த விதத்திலும் நீ சுய மதிப்பையோ சுய கௌரவத்தையோ தன்மானத்தையோ இழந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் மனக்கவலை கொள்ளாதே. இந்த மனித பிறவிகளுக்கு தீர்க்க முடியாத மிகப்பெரிய நோய்னா அது மனக்கவலை தான். ஏன்டா இந்த மனிதர்கள் இப்படி கவலைப்படுறாங்கன்னு தெரில. ஆடு மாடு பறவை மற்ற இனங்கள் எதுவுமே செய்யாத ஒரு விஷயம் கவலை கொள்வது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு பாதி மனக்கவலைகளை உண்டாக்குவதே அந்த பணத்தின் வேலை தானே. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மனக்கவலை கொள்கிறீர்கள். முதல்ல மனசில் இருக்கும் கவலையை தூக்கி போடு. உன்னையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நீ தர்மமான முறையில் சரியான விஷயங்களை நேர்மையாக செய்யும் போது அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்க தானே போகிறேன். எப்போதும் வாழ்க்கையில் உலகத்தில் சில தவறுகள் நடக்குதுன்னா அந்த தவறுகள் நடப்பதற்கு கெட்டவர்கள் மட்டும் காரணம் அல்ல. ஆரம்பத்தில் ஒரு சில கெட்டவர்கள் தவறு செய்யும் போதே அதை அமைதியாக வேடிக்கை பார்த்த நல்லவர்களும் தான் அதற்கு காரணமாக இருக்காங்க. ஒருத்தன் தப்பு செய்கிறான், தவறான செயலை செய்கிறான்னா அதை தட்டி கேட்கறதுக்கு துணிவு இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அவனை மாட்டி விட்டு அவனுக்கு அந்த உணர்த்தி அடுத்து மறுபடியும் யாரும் தப்பு செய்யாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்க தயாராகு. அடுத்தவன் செய்கிற தப்பை பார்த்துட்டும் பொறுத்துக்கிட்டும் பொறுமையாக போகிறதும் கூட அந்த தப்புக்கு உடந்தையாவது தான் என்பதை நீ மறந்து விடாதே. நீ தப்பு செஞ்சியா செய்யலையாங்கிறது மட்டும் முக்கியமல்ல. அடுத்தவங்க தப்பு செய்யும்போது அமைதியாக இருந்து அதற்கு நீயும் உடந்தையாகிவிட வேண்டாம். விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த முருகன் நீ செய்த தர்மத்தின் பலனாக உன்னை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நினச்சி பயப்படாதே. நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை அடைவதற்கும் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த முருகன் வழிகாட்டுவேன் என் செல்வமே. மனிதனுக்கு மற்ற எல்லா நண்பர்களையும் விடவும் துணிச்சலும் தைரியமும் தான் மிகப்பெரிய நண்பனாக இந்த உலகத்தில் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைக்காதே. பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை சந்திச்சு அதை சமாளித்து கடந்து வரக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் சந்திக்கவும் சமாளிக்கவும் தயாராய்க்கோ தங்கமே. ஒருத்தர்கிட்ட முதல்ல ஒரு தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அன்பா சொல்லிப்பாரு. 2வது முறை பொறுமையாக சொல்லிப்பாரு. 3வது முறை ரொம்ப பணிவும் அன்பும் கலந்த விதமாக சொல்லிப்பாரு. இவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க கொஞ்சம் கூட மாறலை, திருந்தலைனா அடுத்த முறை அவர்களை விட்டு நிரந்தரமாக விலகி போய்விடு என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கு அவசியமான அனைத்தையும் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் ஆடம்பர செலவை மட்டுமே யோசிக்காம
அத்தியாவசிய செலவுக்காக என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசி. சில பேர் ஆடம்பர செலவை கூட ரொம்ப அத்தியாவசிய செலவு மாதிரி யோசிச்சு அப்படி செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்க. உன் வாழ்க்கைக்கு எது ஆடம்பரம், எது அனாவசியம், எது அத்தியாவசியம்னு எல்லாமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய செலவுகளை தவிர வேறு எதையும் செய்யாம சேர்த்து வைக்க கற்றுக்கோ. எந்த அளவுக்கு நீ பொருட்செல்வத்தை சேர்த்து வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ யாரிடமும் போய் கையேந்த வேண்டிய நிலையோ யாரிடமும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமையோ வராதல்லவா? நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நீ நிம்மதி இல்லாமல் அலையாதே. வாழ்க்கையில் எது நிரந்தரம், எது உண்மையானது, எது நிலையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிலையான நிரந்தரமான நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் செய்ய தயாராயிக்கோ. மற்றவங்க வாழ்க்கையை வீணாக்கி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு யார் நினச்சாலும் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிரந்தரமாக இருக்காது. அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க நினச்ச மனிதர்களுக்கெல்லாம் நான் மீள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை தண்டனையாக கொடுப்பேன் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க எல்லாரையும் மகிழ்விக்கணுன்றதுக்காக அவங்க மூலமாக ஏதாவது கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அடுத்தவனை பற்றி புகழ்ந்து பேசாதே. ஏன்னா ஆதாயத்தோட காரணத்தோட சுயநல லாபத்தோட அடுத்தவனை நீ எதற்காக தேடி போனாலும் அது நிச்சயம் நிரந்தரமானதாக இருக்காது. அப்புறம் நீ காலம் முழுவதும் அவர்களுக்கே பணிவிடை செஞ்சு வாழ வேண்டியதாகிவிடும். அதனால அவங்களா வந்தா வரட்டும்னு நீ எதையும் யாரிடமும் தேடி போகாம நீயாக உனக்கான வாழ்க்கை வாழ தயாராகு. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது உண்மைதான். ஆனா நான் நல்ல எண்ணங்களை வச்சிருந்தும் என் வாழ்க்கை நல்ல விதமாக இல்லையேன்னு நீ புலம்புறதுக்கெல்லாம் இந்த முருகன் ஒரு முடிவு கட்ட தான் போறேன். பாவம் செஞ்சவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், நல்லது செய்கிற நான் இப்படி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறேன் என்ற உன்னுடைய எண்ணமும் மன வருத்தமும் எனக்கு புரிகிறது. நீ நல்ல எண்ணத்தோடு செய்த எல்லா செயல்களுக்கும் சேர்த்து நிச்சயமா நான் உனக்கு நல்ல பலனை கொடுக்கிறேன். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு எதிராக தீங்கு செய்பவர்களையும் கெடுதல் செய்பவர்களையும் கொடுமை செய்பவர்களையும் இந்த முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலையை மட்டும் சரியா செய்ய பழகு. நீ செய்த வேலைக்கான உரிய பலனையும் உனக்கு உரிய கூலியையும் உனக்கான உயர்வையும் கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு தர்றேன். எப்போதும் எல்லாரிடமும் நல்ல விதத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் நீ நடந்துக்கணும் என் செல்வமே.